ஓம் கினேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலபுருஷ சக்கரத்தின் 7ஆம் வீடு. சுக்கிரன் கலஸ்தரகாரகன். சுக்கிரனின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு. சித்திரை 3 4, சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 1 2 3 அடங்கிய ராசி மண்டலம். சித்திரை நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவான், அங்கார பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அதுக்கடுத்து வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி அவர் குருமங்கள யோகத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது, இருந்தாலும் குரு கூட சேர்ந்து சுபத்துவம் அடைவார். சித்திரை நட்சத்திர நாயர் நல்ல நிலைமையில் இருக்கனால சித்திரை நட்சத்திர நாயர்கள் கொஞ்சம் ஆள் இயல்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, துடிப்பாக இருப்பீங்க, கொஞ்சம் படபடப்பாகவும் இருப்பீங்க. கொஞ்சம் வேகத்தை குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நான் நட்சத்திர நாதர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே சில ஹிண்ட்ஸ் மாதிரி பலனை சொல்லிவிட்டு அப்புறம் ராசிக்கு பலனை சொல்கிறேன். இந்த பலன்கள் உங்களுக்கு ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஏற்கனவே ஒவ்வொரு கிரகத்துக்கும் பலன்கள் போடுறேன். இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் கிரகங்கள் கொஞ்சம் மாற்றம் அடையுது. சரியா? புதன் சுக்கிரன் ஒரு நல்ல நிலைமைக்கு வராங்க. அதை மையப்படுத்தி அந்த வீடியோ போடுறேன். அதுபோல் மற்ற கிரகங்களையுமே அனுசரித்து சில பலன்களை சொல்கிறேன். இன்றைக்கி தேதி 24/6/2024 ஆணி 10 ஆயிடுச்சு. சரியா? இன்னும் பேலன்ஸு இந்த 20 நாளைக்கு ஆணி மாதம் கடைசி வரைக்கும் எப்படி இருக்கும்னு ஒரு தொகுப்பாக பலனை சொல்கிறேன். கலந்து தான் இருக்கும், சாதக பாதங்கள் கலந்து இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது போக தசாபுத்திக்கு நான் பலன் போடுறேன். கடந்த வீடியோ குரு பகவானை பற்றி போட்டிருந்தேன், அதோட லிங்கை கொடுக்குறேன். குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் என்ன பலன்னு சொல்லியிருக்கிறேன். குரு தசாபுத்திக்கும் போடுறேன். அடுத்து சனி திசைக்கு போடுறேன். சனி பகவானை பற்றி ஒரு விளக்க கட்டுரை போடுறேன். அவர் உங்கள் ஜாதகத்தில் இப்படி இருந்தாலும் என்ன பலன்கள் கொடுப்பாருன்னு அதை சொல்லிடுறேன். தசாபுத்திக்கும் பலன் போடுறேன். சரி, அடுத்து சுவாதி நட்சத்திரம் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, ராகு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு, இயல்பாக இருக்கிறாரு. செவ்வாய்ப்பட்டியிலேருந்து வெளியே வந்துட்டார். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சாரத்துக்கு போக போகிறாரு. அவர் ஜூலை 8ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிறாரு. 8 மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பார். நல்ல அமைப்பு தான். ராகு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல, ராஜயோகாதிபதி சனி பகவான் சாரத்தில் போகிறது அருமையான அமைப்பு. சுவாதி நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்குது அடுத்து வருகின்ற காலகட்டம். இதெல்லாம் இதுதான் ரூட்டு தான். நட்சத்திர நாதர்கள் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா நட்சத்திரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். தனிப்பட்ட நட்சத்திரம் இப்போ துலாம் ராசியில் இருக்கிற 3 நட்சத்திரத்துலேயும் தனித்தனியாக சொல்கிறேன். அடுத்து விசாக நட்சத்திரம் சிறப்பாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் இயல்பு நிலையில் தான் இருக்கிறாரு. வீடு கொடுத்த சுக்கிரனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. குரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சூரியன் சாரத்தில் போயிட்டுருக்கிறாரு. சூரியன் உங்கள் ராசிக்கு 11 கூடையவன். சரியா? லாபஸ்தானாதிபதி. அவரும் ஓரளவு சுபத்துவமாக இருக்கிறதுனால விசாக நட்சத்திரமும் ஓரளவு பரவாயில்ல. எதுக்கு நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக சொல்கிறேன்னா, நட்சத்திரநாதர்கள் கெட்டு போகல. அதுக்கடுத்து ராசிநாதன், நட்சத்திரநாதன், ராசிநாதன், அப்புறம் மற்ற கிரகங்கள் வச்சு பலனை சொல்லணும். பிள்ளையார் சொல்லி நட்சத்திரம் தான் ரைட்டு. இப்போ ராசிநாதன் எப்படி சார் இருக்கிறாரு? துலாம் ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு? சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தாலும் ராசி பாதுகாக்கப்படும். உங்கள் மனனும் உடலும் நல்லாயிருக்கும். உங்களை சுற்றி மற்றவங்க எப்படி இருந்துட்டு போகிறாங்க, வீட்டில் மற்றவங்க இருந்துட்டு போகிறாங்க, வேலை பார்க்குற இடத்துல எவனும் இருந்துட்டு போகிறாங்க, எவனும் சொல்லிட்டு போகிறாங்க. அது ஒரு பக்கம் நடக்க தான் செய்யும். மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும். அது மாதிரி மனுஷனா வாழ்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும். லாபம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும். அன்றாட பொழுதில் இதை கவனிச்சுட்டு தான் போகிறோம். நம்ம அரசன் முதல் ஆண்டி வரை அனைவருக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. சரியா? பிரச்சனைன்னு ஒன்று இருக்க போய் தான் மனுஷன் வாழ்க்கை என்கிட்டே இருக்குது. சும்மா அப்படி நிசப்தமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டா வச்சுக்கோங்களேன், எதுவுமே நடக்காது. ஏதோ வீட்டை விட்டு வெளியே வந்தால் தான் 4 காரியம் நடக்குது. ஓகே, அதில் நல்லது கிட்டதை கலந்து நம்ம பார்த்து எடுத்துக்கணும். இப்போ ராசிநாதன் எப்படி சார் இருக்கிறாரு? சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கிறாரு. 7ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். பரவாயில்ல, கடகத்துக்கு வந்தாலுமே அவர் பகமை பருவார். பட்டாலுமே ஓரளவு அவர் ஒரு கேந்திரத்தில் உட்காருவார். நல்ல அமைப்பு தான். சூரியன் சகவாசம் இல்லாமல் புதன் கூட சேர்ந்து உட்காருவார். புதனும் சுக்கிரனும் 10ஆம் இடத்துல இருக்குது. நல்ல அமைப்புங்க. தர்ம கர்மாதிபதி யோகம் 10ஆம் இடத்துல அமையுது. தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? அது 7ஆம் தேதிக்கு மேலே இருக்கும். ஜூலை 7ஆம் தேதிக்கு மேலே தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். தொழிலில் மிகச்சிறப்பாக கொடிக்கட்டி பரப்பீங்க. துலாம் ராசியில் தொழில் சார்ந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது போக செவ்வாய் ராசியை பார்க்குறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ராசியும் பார்க்குறாரு, ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 7ஆம் தேதி வரைக்கும் தொழிலில் சில இடர்பாடுகள் இருக்க தான் செய்யும். துலாம் ராசினர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் அகலக்கால் வைக்காதீங்க. என்ன சொல்லுவாங்க, ஆழ உழு அகலமாக உழுவாதும்பாங்க. அதனால் தொழில் இருக்கிற தொழிலே செம்மைப்படுத்துங்க, செழிப்புப்படுத்துங்க. பெருசாக எதுவும் இப்போதைக்கு ஆரம்ப வைக்க வேண்டாம். ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் தொழிலை பெருசாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் உங்கள் பேச்சுவார்த்தையில் நிதானமாக இருங்க. உணர்ச்சிசப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. மற்ற கிரகங்கள் நல்ல நிலைமை தான் இருக்குது. சனி பகவான் வக்கரம் அடைகிறார் 29ஆம் தேதி, ஜூன் 29. வக்கரமாய் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வராரு. 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வரதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா? ஒரு 140 நாட்கள், ஜூன் 29லேருந்து நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில் இருக்கிறாரு. இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். அடுத்த வருகின்ற வீடியோ சனி பகவான் வக்கர பயிற்சிக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஏன்னா சனி பகவான் ஒரு ராசிக்கு 4 5 கூடையவன், சுகஸ்தானாதிபதி, அதிர்ஷ்டஸ்தானாதிபதி.
பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ராஜயோகாதிபதி அவருக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டு கவர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து அவர் நிலைப்பாடு மட்டும் சொல்கிறேன். இந்த அமைப்பில் இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 10 கூடையவன் கர்மஸ்தானாதிபதி. அவர் வந்து இன்றைக்கி எங்கே இருக்கிறாருன்னா, இன்றைக்கி வந்து உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, மகரத்தில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். 4ல் சந்திரன் இருக்குது, சிறப்பு தான். தொழில் நல்லாயிருக்கும். அடுத்து 5ஆம் இடம் 6ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு தான். ஸோ 30ஆம் தேதி வரைக்கும் சந்திரனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சூரியகாந்தரத்தில் இருக்கிற வரைக்கும் 11 கூட நல்ல நாள், 10 கூட நல்ல நம்மள இருக்கிறனால காரியம் நல்லா இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க, சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இது வந்து முதல் சுற்று. உங்கள் நட்சத்திரத்தை பற்றியும் உங்கள் ராசியை பற்றியும் உங்கள் ராசியை சுற்றி இருக்கிற கிரக நிலையை பற்றியும் சொல்லிட்டேன். ஏன்னா இதுதான் முதல் வாய்ப்பாடு. கிரக நிலைகள் பற்றி சொல்கிறது ரொம்ப முக்கியம். செவ்வாய் வந்து 7ஆம் தேதி பெருச்சாரார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ல் செவ்வாய் போகிறது நல்ல அமைப்பு இல்லை. ஜூலை 8ஆம் தேதி போயிடுவார். ஜூலை 7ஆம் தேதி. இருந்தாலும் குரு கூட சேர்ந்து குருமங்கள யோகத்தில் இருப்பார். 8ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 2 7 கூடையவன் 3 6 கூடையவன் கூட சேர்ந்து 8ஆம் இடத்துல இருப்பார். குரு ஒரு இயற்கை சுபர் கூட அவர் சேர்றது ஒரு வகைக்கு நல்லதான். கொஞ்சம் அவருடைய கெடுபலன் குறைஞ்சு ஒரு நல்ல பலனை கொடுப்பார். குடும்பத்திலும் சரி, கணவன் மனைவி உறவிலும் சரி ஒரு இணக்கம் வரும். செவ்வாய் பயிற்சிக்கு தனியாக வீடியோ போடுறேன். குருமங்கள யோகங்கிறது பெரிய யோகம். அந்த யோகம் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. மறைவு ஸ்தானத்தில் நடக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள்லாம் ஜூலை 7ஆம் தேதிக்கு மேலே நல்லபடியாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம் எல்லாமே நடக்கும். ஸோ இப்படி கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஜூலை மாதம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. இன்றைக்கி தேதி 24. இன்னும் ஒரு 6 நாள் பொறுக்கணும். சரியா? ஜூன் 30 முடிஞ்சிடணும். இன்னொரு 6 நாள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க துலாம் ராசினியர்கள். ஆக்க பொறுத்தவங்க ஆற போகிறங்க. இப்போயும் இடையில நல்லா தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சின்ன ஒரு சர்க்கிள் வந்துருச்சு. ஏன்னா செவ்வாய் வந்து ராசியை பார்க்குறதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கொஞ்சம் டென்ஷனாகி தான் இருந்தீங்க. செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் ராசியும் பார்த்தாரு. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள், வாய் தகராறுகள், உஷ்ணமாகிறது, கோபப்படுறது, தொழிலில் சில பின்னடைவுலாம் சந்திச்சுட்டு இருந்தீங்க. அதெல்லாம் நேராகி சீராகி நல்லபடியாக மாறப்போகுதுங்க. சரியா? ஸோ ஜூலை 1 வீக்கிலிருந்து மிகச்சிறப்பாக இருக்க போகிறீங்க. அங்கிட்டு ஒரு 1.5 மாதத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே, நான் அப்பப்போ வீடியோ போடுவேன். நம்ம வீடியோ போடுறத நீங்கள் வந்து அப்படியே க்ளோஸாக பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு இடைப்பட்ட காலத்தில் ராசி எப்படி இருக்குது, ராசி சுற்றி என்ன நடக்குன்னு தெரிஞ்சு போயிடும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். நான் சொல்லுவேன், இந்த விஷயத்தில் யார் இப்படி இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துக்கலாம். ஏன்னா அந்த பிரச்சனையை நான் சொல்லிடுவேன், சாதக பாகத்தை சொல்லிடுவேன், யார் எப்படி இருக்கணும்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம். துலாம் ராசியில் இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில் இருப்பீங்க, ஒரு வேலையில் இருப்பீங்க. அதனால் நான் ஒரு தொகுப்பாக சொல்லுவேன். சரியா? தொழில் பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும். உத்தியோகம்னா உத்தியோகத்துக்கு போகிறவங்க கவனமாக இருக்கணும். சில உத்தியோகத்தை பிரித்து சொல்லுவேன். இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனமாக இருக்கணும்னு. அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நல்லது நடக்கும்போது பிரச்சனை இல்லை. நல்லது நடக்கிறதெல்லாம் நாராயண செயல். அது வந்து நமக்கு சாதகமாக தான் இருக்கும். அதனால் இப்போ வந்து நான் வந்து இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நான் 24/6/2024 ஒரு 10 நாளைக்கு சொல்கிறேன். நான் ஜூலை 1 வீக் வரைக்கும் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தயார்படுத்திக்கோங்க. இப்போதைக்கு துலாம் ராசினியர்கள் சின்ன விஷயத்துக்கு கோபம் வரும். அதனால் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. கோபம் என்னும் குணத்தை தவிர்த்துருங்க. அதுபோக வந்து உங்களுக்கு வந்து கோபத்தை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா காரியங்களே சாதாரணமாக நடக்கும். எதிர்பார்த்த பண தேவை உங்களுக்கு உண்டாகும். சாமர்த்தியமாக எதையும் சமாளிப்பீங்க. சரியா? சில நேரங்களில் வந்து சில காரியங்கள் இழுபறியாக இருக்கலாம். அடுத்தவங்களால் தொல்லை கூட இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் டென்ஷன் இருக்கும், அலைச்சல் இருக்கும், வீண் பகை உண்டாகலாம். அதனால் தொழிலில் வந்து கவனமாக இருங்க. செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்த போதும் 10 கூடையவன் வந்து நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 30ஆம் தேதி வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30லேருந்து ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த ஒரு வார காலங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த டேட்டு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த டேட்டெலாம் மைண்டில் வச்சுக்கணும். ஜூன் 30ஆம் தேதியிலேருந்து ஜூன் 30க்கு மேலே ஜூலை 7 வரைக்கும் ஒரு வார காலங்கள் வந்து தொழில் பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும். சரியா? குறிப்பாக எந்த தொழில் சார் அப்படி எடுத்துகிட்டிங்கன்னா, காய்கறி வியாபாரம் பார்க்குறவங்க, மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க, பழக்கடை வச்சுருக்கவங்க, ஜூஸ் கடை வச்சுருக்கிறவங்க, உணவுப் பொருள் சம்மந்தப்பட்டவங்க, ஹோட்டல் வச்சுருக்கவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் சில தாமதங்கள் ஏற்படலாம். பண வரத்து கொஞ்சம் குறையாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பண வரத்து வராது. கொஞ்சம் நிலுபரியில் தான் இருக்கும். அதே மாதிரி கடன் விஷயங்களை தள்ளி போடுங்க. அதில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காதீங்க. அதே மாதிரி புதிய நபர்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு வந்து பொருள் சப்ளை பண்ணும்போது கவனமாக இருங்க. முன்பின் அடையாளம் தெரியாதவங்களுக்கு எதையுமே செய்ய வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். ரொம்ப சப்ளை பண்ணிட வேண்டாம். சரியா? இந்த கடையில் தொழில் இருக்கிறவங்கலாம் சில பேர் கொடுப்பாங்க, இதில் கொடுப்பாங்க, லோனில் கொடுப்பாங்க. அது என்னமோ சொல்லுவாங்க, கிரெடிட்டு டெபிட்டுமாங்க. கிரெடிட்டில் கொடுக்குறாங்களா டெபிட்டில் கொடுக்குறாங்களா தெரியல, ஏதோ கொடுப்பாங்க, கடனுக்கு கொடுப்பாங்க. நேரம் கவனமாக பார்த்து கொடுங்க. பேச்சில் நிதானம் இருக்கணும். கணவன் மனைவி உறவுகளை கவனமாக பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. டென்ஷன் ஆகாதீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அனுசரித்து போங்க. பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது.
துலாம் ராசி பெண்கள் வந்து கோபத்தை கட்டுப்படுத்திட்டிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே நிதானமாக செய்யுங்க, அவசரப்படாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற தகவல் கொஞ்சம் தாமதப்படலாம். அதனால் அவசரத்தை மூட்டை கட்டி வச்சுருங்க. இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். கலை சம்மந்தப்பட்டவங்க, திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, இசை, நாடகம், ஆடல் பாடல் இருக்கிறவங்களுக்கு சில தடைகள் இருக்க தான் செய்யும். மேலே இருக்கிறவங்களால சில பிரச்சனை வரும். உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கூட சில மன வருத்தம் வரும். அதனால் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், கவனமாக இருங்க. சில பேருக்கு வண்டி வாகனத்தில் செலவு இருக்கும், அதையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும், அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், அரசாங்க டிபார்ட்மெண்ட்டில் சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும். பண வரவு தாராளமாக இருக்கும், பண வரவு வந்து திருப்தியாக இருக்கும், தேவையான விஷயம் கிடைக்கும், தேவையான இடத்துல உங்களுக்கு தேவையானது கிடைக்கும், சிறப்பாக இருப்பீங்க. அதுபோக வந்து கடனும் கிடைக்கும். கடனில் விஷயத்தில் கட்டுப்பாடு இருந்தாலுமே கடன் வேண்டி பேங்கில் லோன் போடுறவங்க, அது விஷயமாக அலைகிறவங்களுக்கு கொஞ்சம் சாதக நிலை இருக்கும். மாணவ செல்வங்கள் வந்து படிப்பில் பின்னடைவு இல்லாமல் பார்க்கணும். இப்போ தான் ஸ்கூல் திறந்துருக்குறாங்க, ரீஓப்பன் ஆகி போயிட்டுருக்குது ஆரம்ப கல்விக்கு. படிப்பில் கோட்டை விட்டுறாதீங்க, கவனமாக படிங்க. 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் அசால்ட்டுத்தனம் இருக்கும், கொஞ்சம் கவனமாக படிக்கணும். அப்புறம் சரியாக போயிடும். குரு பார்வை இருக்குது, 2ஆம் இடத்துக்கு இருந்தாலுமே செவ்வாய் பார்க்குறாரு, ஆட்சி பெற்று பார்க்குறதுனால கொஞ்சம் பதட்டம், டென்ஷன் இருக்கும். அன்றைக்கி அன்றைக்கி படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளை வந்து குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது சாமர்த்தியமாக கையாண்டுருவீங்க. இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பயன்படுத்தும் போதும் கவனமாக இருக்கணும். சரியா? புது காரியங்கள் ஈடுபவங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். வெகுஜன தொடர்பு, புது காரியங்கள், மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களும் தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கணும். கொஞ்சம் பார்த்து இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் தனியாக சொல்கிறேன் நான். சுவாதி நட்சத்திரம் நல்லா எதையும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, எந்த ஒரு விஷயத்துலையுமே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. மனசில் ஒரு தைரியம் இருக்கும். இதுலேயும் இழுபறியாக நின்ற காரியங்கள்லாம் நல்ல முடிவுக்கு வரும். சரியா? சுவாதி நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஓகே, வெளியூர் பயணம் போகலாம். எங்கேனாச்சும் வெளியூர், வெளி மாநிலத்துக்கு போய்ட்டு வர்றதுக்கு நல்லபடியாக இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உற்சாகமாக இருப்பீங்க. சித்திரை நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் இயல்பாக இருப்பீங்க, கோவப்படாமல் இருக்கணும். சரியா? பதட்டப்படாமல் இருங்க, கோவப்படாமல் இருங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சித்திரை நட்சத்திரத்துக்கும் தனிப்பட்ட முறையில் நல்ல விதமாக தான் இருக்குது. விசாகம் வந்து நட்சத்திரத்தில் பார்த்தவங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். வியாபாரத்துலையும் சரி, தொழிலையும் சரி கொஞ்சம் கூடுதலாக ஒர்க் பண்ணணும். கடன் பிரச்சனைகள்லாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆயிரும். கடன் வாங்கினீங்கன்னா திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கும். சரியா? ஒரு சோர்ஸில் பணம் வரும், அது கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி அடைச்சிருவீங்க. போட்டி பந்தயங்கள்லாம் இருக்காது. எதிர்ப்பாளர்களுடைய கை இறங்கியிருக்கும். நீங்கள் வந்து நீங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் நல்ல சாதகமாக நடக்கும். எதிர்ப்பாளர்களால் இந்த பிரச்சனை இருக்காது. வர வேண்டிய பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். அதுபோக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் மலன்னு வேலை நடக்கும். உங்களுக்கு ஆகாத ஆட்கள், ஆஃபீஸில் உங்களுக்கு போட்டு கொடுக்குறவன், உங்களை பற்றி பிரச்சனை பண்ணுறவன், வேண்டாத புகார் சொல்கிறவங்களாம் ஓரளவு அடக்கி வசிப்பாங்க. நல்லபடியாக வேலை வைப்பீங்க நிம்மதியாக. அதிகாரிகள், மேலதிகாரிகளோட ஆதரவு இருக்கும். நல்ல சிறப்பாக செயல்படுவீங்க. பரிகாரம், பாராட்டு கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை கும்பிடுங்க, மாரியம்மனை கும்பிடுங்க. சரியா? அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். காரியம் அனுகூலமாக இருக்கும். அதிர்ஷ்ட கிழமையில் எடுத்துக்கிட்டோம்னா 2 கிழமை, புதன், வெள்ளி உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையாக பார்க்கப்படுகிறது. சந்திராட்சமம் இருக்குது. சரியா? சந்திராட்சமம் வந்து உங்களுக்கு வந்து 28, 29ஆம் தேதி சந்திராட்சமம் வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராட்சம தினங்கள் வருது உங்களுக்கு, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திராட்சம தினங்கள் தமிழுக்கா இங்கிலீஷ்க்கா பார்த்துருவோம், அதையும் சொல்லிடுறேன். துலாம் ராசிக்கு வந்து அடுத்த மாதம்தான் வருது சந்திராஷ்டம தினங்கள். சரியா? 4, 5, 6 வருது. 4, 5, 6 வருது. சரி, 4, 5, 6 வருது. சரி, இங்கிலீஷ் தேதிக்கு, தமிழ் தேதி மறந்துடுவோம். இங்கிலீஷ் தேதிக்கு 4, 5, 6. ரைட் நேயர்களே, இது வரைக்கும் துலாம் ராசிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்துருக்குறேன். இடைப்பட்ட காலத்தில் சில ஒரு பலனை கொடுத்துருக்குறேன். பலன் நல்லபடியாக தான் இருக்குது. சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து சுக்கிரனும் புதனும் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாக வந்துட்டாங்கன்னா கூடுதல் நல்லபடியாக இருக்கும். சூரியனும் சிறப்பாக இருக்கிறாரு. இப்போதைக்கு ராசிக்கு வந்து அவர் வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 10ஆம் இடத்துக்கு சூரியன் வந்துட்டாருன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆடி மாதத்துலேருந்து சூரியனால் நல்ல அளப்பரிய யோகம் கிடைக்கும். அடுத்து 10, 11ஆம் இடத்துக்கு வருவார். 2 மாதம் நல்லாயிருக்கும். ஆடி, ஆவணி. அதனால சொன்னேன், ஜூலை மாதத்துக்கு மேலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆடி, ஆவணி அந்த காலகட்டத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் உங்கள் ராசிக்கு 1, 6 கூடியவன், 9, 12 கூடியவன்,
11ஆம் இடத்துக்குரிய சூரியன் எல்லாமே நல்ல நிலைமையில் வராங்க. தர்ம கர்மாதிபதிகளும் லாபாதிபதியும் நல்ல நிலைமைக்கு வரதுனால தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா அடுத்த காரியங்கள் நல்லா இருக்கும், நல்ல யோகம் இருக்கும். சரியா? தொழில் லாபத்தில் நல்லா இருக்கும், எதிர்பார்த்த பணம் வரும், கையில் காசு பணம் அது இருக்கும். செவ்வாயும் ஒரு சிறப்பான இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துல அவர் இருந்தாலும் குருமங்கள யோகத்தில் போகிறது கூடுதல் சிறப்பு தான். ஸோ ஜூலை மாதம் வந்து ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்குது. ஒளிமயமான எதிர்காலம் உங்களை நோக்கி வருது, உங்கள் இல்லம் நோக்கி வருது. துலாம் ராசி நேயர்கள் வீடுகளை நோக்கி வருது. நல்லா இருக்கும். ஜூலை மாதம் வந்து ரொம்ப குதூகலமாக இருக்கும். நான் இடையில் அப்பப்போ வீடியோ போடுவேன், வழிபாடை சொல்லுவேன். அப்பப்போ சொல்கிற வழிபாடு பண்ணுங்கள், அந்தந்த வாரத்தில் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு மாரியம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா வர வெள்ளிக்கிழமை போங்க. சரியா? நான் திங்கக்கிழமை வர வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போய் வழக்கு போட்டு வந்தீங்கன்னா இந்த வருகின்ற காலப்பொழுதுகள் நல்லபடியாக இருக்கும். இது போக உங்களுக்கு நான் தசாபுத்திக்கு பலன் போடுறேன். குரு பகவானை பற்றி சொல்லியிருக்கிறேன், தசாபுத்தி பலன் சொல்லலை. அடுத்து வருகின்ற வீடியோவில் குரு தசாபுத்தினே போடுறேன். 16 வருஷம் குரு தசாபுத்தி வந்து கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் இதெல்லாம் கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு குரு தசாபுத்தி நடக்கும். அதுக்கு வந்து பரிகார வழிபாடு சொல்கிறேன், அதை செய்யுங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு நடக்கும். ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நடக்கும். சனி திசைக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், பக்காவாக போடுறேன். துல்லியமாக லக்கண ரீதியாக உங்கள் ராசி 12 லக்கணம், சனி பகவானுடைய அமைப்பு, அவருடைய பொசிஷன், அவருடைய நிலைப்பாடு, பாபத்துவம் சுபத்துவம் சுபிச்சம் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன். அந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து இப்படி நல்லதை பலதரப்பட்ட வீடியோ போடுவேன் உங்களுக்கு. கிரக பயிற்சிகள், பொது பலன்கள், அப்புறம் தசாபுத்தி பலன்கள், பரிகார வழிபாடு, இதை பற்றி நிறைய வீடியோக்கள்லாம் சொல்கிறேன். எல்லாமே வந்து ஜோதிடத்துக்கு உட்பட்டு அனுபவ ரீதியாக நம்ம உணர்ந்ததை ஆண்டோர்கள் சொன்னது, சான்றோர்கள் சொன்னது அனுபவ ரீதியாக தான் போடுறேன். பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறவங்களை அணுகுங்க, ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். அதுபோக வாட்ஸ்அப்பில் அணுகலாம். நீங்கள் நேரில் பேசுகிறத காட்டிலே வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எடுத்து பதில் சொல்லுவேன். பார்த்துக்கலாம் நேயர்களே. உங்களுக்கு வந்து வழித்துணையாக போதி ஜோதிடம் எப்போயுமே இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் என்னை அணுகலாம். நான் தான் ஃபோன் எடுத்து பேசுவேன். ஃபோனில் அடித்தாலுமே சில நேரம் என்னால் எடுக்க முடியலனாலும் பின்னாடி நானே கூப்பிட்டு பேசுவேன். வேலை பார்க்குற ஆள் யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா சில நேரம் சந்தேகம் கேட்பாங்க, அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு நான் பேசுவேன். அதுபோக உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்கலாம். கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பலன் சொல்லுவேன். கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக பார்ப்பேன். கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் கேள்விகளை அனுப்பிவிடலாம். தமிழில் அனுப்புங்க. சரியா? சில பேர் இந்த தங்கிலீஷில் அனுப்புகிறாங்க, அதாவது தமிழை வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. இன்னும் இங்கிலீஷில் அனுப்புகிறதா இருந்தால் பியூராக இங்கிலீஷில் அனுப்புங்க, இங்கிலீஷ் கன்வர்சேஷன். இல்லைன்னா தமிழில் வந்து தமிழ்லேயே டைப் பண்ணி அனுப்புங்க. 2 தனித்தனியாக இருந்தால் பரவாயில்ல, மிக்ஸ் பண்ணி அனுப்ப வேண்டாம். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். வருகின்ற காலம் வளமாக இருக்கிறது. ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு எதிரே நிற்கிறது. வாழ்த்துக்கள். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.